வணக்கம் ஆபிரகாம். அதாவது சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று மாலை 4 மணி அளவில் இருந்து திடீரென மேக கூட்டங்கள் ஒன்றாக திரண்டதோடு கடுமையான சூறைக்காற்று வீசியது. அதோடு லேசான சாரல் மழையும் பெய்ய தொடங்கியது. இந்த சூறைக்காற்று பலமாக வீசியதால் அந்த நேரத்தில் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து தத்தளித்தன. குறிப்பாக ஆபிரகாம், சேலத்திலிருந்து 72 பயணிகளுடன் மாலை 4:30 மணிக்கு சென்னையில் தரையிறங்க வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் கடுமையான சூறைக்காற்று காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்காமல் சென்னை புறநகர் பகுதியான வண்டலூர், கூடாஞ்சேரி, கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் நீண்ட வானில் வட்டமடித்து தத்தளித்துக் கொண்டிருந்தனர். அதன் பின்பு அந்த விமானமானது திருப்பதி விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. மழையும் சூறைக்காற்றும் ஓய்ந்த பின்பே அந்த விமானமானது சென்னை விமான நிலையத்தில் வந்து சேரும் என ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அதே போல ஜெய்ப்பூரில் இருந்து 168 பயணிகளுடன் சென்னையில் தரையிறங்க வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் கடுமையான சூறைக்காற்று காரணமாக சென்னையில் தரையிறங்க முடியாமல் சென்னை மெரினா கடற்கரை, கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் நீண்ட நேரம் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்தது. அதே போல கோவையிலிருந்து 138 பயணிகளுடன் சென்னை வந்து கொண்டிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னையில் சூறைக்காற்று காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் சென்னை மெரினா கடற்கரை பகுதிகளில் வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்தது. அதே போல டாக்கா, காசியாபாத், கொல்கத்தா, மும்பை, சீரடி, மதுரை உள்ளிட்ட விமானங்களும் சென்னையில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஆபிரகாம். அதே போல சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களான ஹைதராபாத், பெங்களூர், விசாகப்பட்டினம், பூனே, மும்பை, டெல்லி, ராஞ்சி, மைசூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என விமான நிலையம் தற்போது அறிவிப்பானது வெளியிட்டுள்ளது. இதே போல திடீர் சூறைக்காற்று, இடிமின்னல் பரவலான காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பயணிகள் கடும் அவதி அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். இது கோடை மழைதான். சிறிது நேரத்தில் சூறைக்காற்று, இடி மின்னல் ஓய்ந்ததும் விமானங்கள் வழக்கம் போல் சென்னையில் தரையிறங்கும். அதே போல சென்னையிலிருந்து புறப்படும் செல்லும் எனவும் இந்த விமானங்கள் சூறைக்காற்று மோசமான வானிலை ஏற்பட்ட பிரச்சனைக்கு சமாளித்துக் கொள்ளும் எனவும் இந்த விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி மனோகரன்.